Hi students, welcome to Arsh Media. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸில் வந்து எந்த மாதிரி சென்டம் எடுக்கிறது அண்ட் அந்த சப்ஜெக்டை எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணுறது அண்ட் சயின்ஸில் நம்ம எந்தெந்த ஏரியாஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சயின்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஃபுல் சாப்டரை படிச்சுட்ருப்பாங்க, ஆனால் எக்ஸாமில் என்ன கேட்பாங்க, எப்படி ஆன்சர் எழுதணும்னு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சயின்ஸில் ஹை மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் பை ஹார்ட் பண்ணால் போதாது, கான்செப்டை புரிஞ்சிக்கணும், டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அண்ட் ஆன்சர் ப்ரெசன்டேஷனை கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 90+, 95+ சென்டம் டார்கெட் பண்ணுறதை பற்றின கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்ட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்டோட ரியாலிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். சயின்ஸில் மார்க் டிசைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம். ஒன்று கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மெமரி பண்ணுறது, அப்புறம் ஆன்சர் ரைட்டிங். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 3 பாயிண்ட்டுமே தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக வந்து புரிஞ்சிக்க முடியும் அண்ட் வந்து அதை நல்லா ப்ரெசென்ட்டும் பண்ண முடியும். அதே சமயம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கான்செப்ட் தெரியும் ஆனால் டயக்ராம் போட வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்ஸ் போகும். ஆன்சர் தெரியும் ஆனால் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் எழுதலைன்னா கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் போகும். நீங்கள் என்ன தான் பேராவாக படிச்சுட்டு போனாலும் எக்ஸாமினர் திருத்த ஒரு கையில் கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸு உங்களுடைய பேப்பரில் இல்லை அப்படின்னா அந்த ஃபுல் பேராவுக்குமான மார்க் கட்டாக தான் செய்யும். ஸோ அதனால் சயின்ஸுக்கு ஸ்மார்ட்டான ப்ரிப்பரேஷன் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸை பார்த்துடலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்முலாஸை பார்த்து பயப்படுவாங்க அண்டு சம்ஸை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்ஸில் ஃபார்முலா, யூனிட்ஸ், அதாவது ஒவ்வொரு இதுக்குமே யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா, அது அப்புறம் ஃபிசிக்ஸில் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை ஃபார்முலா, யூனிட்ஸ், அப்ளிகேஷன்ஸ், இது 3யுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் யூனிட்டோட போட்டால் நம்ம சம்மு வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக வேறு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுருங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிக்கஸ்ட் சேலஞ்சு எங்கே இருக்கும் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ்லேயும் ரியாக்ஷன்ஸ்லேயும் தான் வந்து இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ரியாக்ஷன்ஸ் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். லைக் நமக்கு கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு பீரியாடிக் டேபிள்ஸ் இருக்குது, எலமெண்ட்டுமே அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணணும், நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈக்குவேஷன்ஸை டெய்லி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அப்புறம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கெமிஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜியில் தான் மெமரி பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்து வருது. ஆனால் ஃபுல் பேராகிராஃபையும் பை ஹார்ட் பண்ண தேவையில்ல. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டோடைய டெஃபனிஷன்ஸை படிங்க, அப்புறம் அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 விஷயம் இருக்குன்னா அதை கம்பேர் பண்ணி படிக்க முடிஞ்சால் அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக படிங்க. அப்புறம் ப்ராசஸ் பண்ணுறது விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி படிங்க. அப்புறம் மெயினாக டயக்ராம்ஸை வந்து படிங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும். பயாலஜி ஆன்சர்ஸ் எல்லாம் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக எழுதிடலாம். ஸோ டயக்ராமை நீட்டாக போட்டால் இன்னும் வந்து நம்மளுடைய எக்ஸாமினருக்கு அது ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஸ்கோரிங் ஏரியாஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கோரிங் ஏரியாவாக தான் இருக்கும். டெஃபனிஷன்ஸ் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டயக்ராம்ஸை தெளிவாக போடுறது, டிஃப்ரென்சஸ் எழுதுகிறோம் இல்லை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ்ன்னு, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக வரும். அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ், இதெல்லாம் இக்னோரே பண்ணிடக்கூடாது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் மார்க் கொஷின்ஸ் தான், பட் ஆனால் டோட்டல் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலைகளெல்லாம் இதை தான் பார்த்துக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் சயின்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் தியரி ரீடிங்கு கொடுக்கணும், 30 மினிட்ஸ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதை பற்றி கொடுக்கணும், 20 மினிட்ஸ் வந்து டயக்ராம்ஸ், ஈக்குவேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்றைக்கி சப்ஜெக்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்முலாஸ் படிங்க. இதுவே பயாலஜி எடுக்கிறீங்கன்னா டயக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் 10 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி பிளான் வந்து இருக்கணும். அண்ட் வீக்லி ஒரு மாடல் கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கணும். எண்டிங்கில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சயின்ஸ் வந்து டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்னு யோசிக்கக்கூடாது. கரெக்டான மெத்தடில் படித்தா கரெக்டான ஸ்கோரிங் சப்ஜெக்டே இது தான். ஸோ கான்செப்டை புரிஞ்சுட்டு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். டயக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட நம்ம கண்டிப்பாக 90+ ரீச் ஆக முடியும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சயின்ஸில் வந்து தெளிவாக எப்படி படிக்கிறது, சயின்ஸில் டஃபஸ்ட் ஏரியாஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி மேலே கொண்டு வரது அப்படின்றத பற்றின வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டையும் தெளிவாக கொடுங்க. எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, thank you.